அதாவது இந்த கதை இப்படிதான் தொடங்குது. இங்க யார் உள்ள வரணும்னாலும் யார் வெளியே போகணும்னாலும் நான் மனசு வச்சாதான் முடியும். ஆ ஆ குதிரை போட்டாதான் சரிதான். ம் சரி, நல்ல குதிரை படத்தை பெருசா போட்டுருங்க. தம்பி உட்காருப்பா. பாத்தீங்களா, ஓனரே உட்கார சொல்லிட்டாரு. தம்பி ம், யாராவது கதவை தட்டினா திறந்துடணும். ம், கதவை பக்கத்துலேயே உட்காந்துக்கோ. ம், வேற எதுவுமே ம், செய்ய வேணாம். ம். இப்படி ஒரு வேலை கிடைச்சா யார் வேணான்னு சொல்லுவா? தம்பி அட ஏன் நடந்துட்டு இருக்க? உட்காந்துக்கப்பா. ஓகே சார். போனையாவது பார்ப்போம். ம், உள்ள யாரும் வேலை செய்யாம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். சம்பளம் என்ன சும்மாவா தராங்க? உட்கார முடியல, இடுப்பு வேற வலிக்குது. ஆ? ஆ. பிறர் வாழ்வது எங்கள் இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருந்தா கதவை யார் திறந்துடுறது? 10 செகண்ட்ல வந்துடுறேன் சார். 10 செகண்ட்ல இல்ல 5 செகண்ட்ல வந்துரு. 1 2 3 4 ஈ. கம்ஃபர்டபுளா உட்காருப்பா. சார் இது ரூல்ஸ்லயே இல்ல. ஆ? இப்ப இருக்கேப்பா. இவ்வாறு கனவு வேலை என்று அதிகார வட்டத்திற்குள் மாட்டிக்கொண்டான். யதார்த்தமான முடிவு. ஆனா கதையில கூட எதிர்த்து பேச முடியலன்னா எப்படி? கம்ஃபர்டபுளா உட்காருப்பா. உங்க இஷ்டமா இருக்கலாம், வேலை செய்ய முடியாது. நல்லா சிரிச்சுட்டே உட்காருப்பா.